Hi viewers, welcome to Healthy Cooking Channel. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் Healthy Cooking Channel சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம சேனல்ல உடைச்ச முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். யூசுவலா செய்யற முட்டை குழம்பை விட இது ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த குழம்புக்கு தேவையான பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 5 முந்திரி, 10 பல் பூண்டு, 4 துண்டு சின்ன சைஸ் இஞ்சி, அடுத்ததா 2 தக்காளி பழம் மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். அடுத்ததா இப்போ கிரேவி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பட்டை, பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 2 அன்னாசிப்பூ, 3 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னா நமக்கு முட்டை குழம்போட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா கிரேவி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய பேஸ்ட்டை அதில் கலக்கிக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப, அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா பச்சை வாசனை போகணும். அதுக்கப்புறமா மசாலா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி பதமாக இருக்கக்கூடாது. கிரேவியாக இருந்ததுனா தான் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துக்காதீங்க. இப்போ நல்ல தண்ணி மசாலா எல்லாமே நல்லா கலந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரே ஒரு முட்டையை கலந்துட்டு எல்லா பக்கமும் அந்த குழம்புல கலந்து விட்டுறேன். அப்படி கலக்கிறதுனால நமக்கு கிரேவி கொஞ்சம் திக்காகும். இன்னொன்று நமக்கு டேஸ்ட் முட்டை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா அந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் 4 முட்டை சேர்த்துருக்கேங்க. இன்றைக்கி உடச்சி ஊற்றுனதோடு சேர்த்து 5 முட்டை. முட்டையை ஒரு இந்த மாதிரி குழிக்கரண்டியில் ஊற்றி இந்த மாதிரி ஊற்றினோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துலேயே படர்ந்துருக்கும். நமக்கு ஒரு முட்டையை இந்த மாதிரி அதில் குழிக்கரண்டியில் உடச்சி ஊற்றி நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், 4 முட்டையை சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எவ்வளோ அழகாக மலர்ந்து அந்த முட்டை சூப்பராக வெந்து கிரேவி கூட பைண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 45% இன்னும் கொஞ்சம் வேகணும். அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடுத்த ஒரு 4 நிமிஷத்தில் அந்த சைடு இருக்க முட்டை வெந்துடும். அதுக்கப்புறமா மல்லி இலை, கருவேப்பிலை இலை கட் பண்ணி போட்டு தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா சுவையான முட்டை கிரேவி, உடைச்சி ஊற்றின முட்டை கிரேவி தயார். இந்த முட்டை கிரேவி பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, நான், ரொட்டி, எல்லா டிஃபன் வெரைட்டிஸ்க்கும், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.